வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னொரு 10 நாளில் தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை யார் ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவு தெரிய வரும். ஸோ அதை பற்றி நினைக்கிறப்போ நம்ம பாரத தேசத்தை புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறோம். யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, ராமராஜ்யம் அப்படின்னு ராமர் யுகங்களுக்கு முன்னாடியிலிருந்து இந்த பாரத புண்ணிய பூமியை எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சரித்திரத்தில் புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல படிக்கிற ஒரு காற்று ஒரு பெண்ணினுடைய அந்த துணி அதை நகர்த்துறதுக்கு காற்று பயப்படுதான், தனக்கு யாராவது தண்டனை கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு. எவ்வாறெல்லாம் நம்ம நாட்டில் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான உதாரணத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம மகாத்மா காந்தி சொன்னார், எந்த ஒரு பெண் சுதந்திரமாக ராத்திரியில் நடக்கிறாங்களோ அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு. அது சொல்கிறப்ப ஞாபகம் வருது பாருங்கள். புராண காலங்களில், அதாவது யுகங்களுக்கு முன்னாடி, ஒரு காற்று ஒரு பெண்ணின் துணியை விலக்கிச்சுன்னா பயப்படுதான். அந்தளவுக்கு இந்த நாட்டை ஆட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வரியெல்லாம் செலுத்துகிறாங்க இல்லையா, வரி பணத்தை வச்சு தான் நாட்டை நடை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, வரி பணத்தை வச்சு. அப்போ அந்த வரியை எப்படி சேர்க்கிறது அப்படின்றதுக்கு உதாரணம் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேனீகள் மலரில் இருந்து அந்த தேனை எடுக்குது இல்லையா, ஒவ்வொரு மலர்லேருந்து தேன் எடுக்குது. அந்த மாதிரி வலிக்காமல், அந்த மலருக்கு வலி இல்லாமல் தேன் எவ்வாறு சேகரிக்கிறதோ அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மக்களுக்கு வலி இல்லாமல் அந்த வரி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்துலலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். சிபி சக்கரவர்த்தி அப்படி தனது உடலை வெட்டி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம். யார் மனுநீதி, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனுநீதி எவ்வாறெல்லாம் மனுநீதியில் மனுநீதி சோழர் எவ்வாறு இந்த ஆட்சி பண்ணினார் திருவாரூரில் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு பசுவுக்காக தனது மகனையே தேரில் போய் பலியிடுறதுக்கு தயாராக இருந்தவர் தான் நம்ம மனுநீதி சோழன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணகி போயிட்டு நேரடியாக பாண்டியன் மன்னனிடம் கேட்குறாங்க நீதி. கேட்டது மட்டும் இல்லாமல் மன்னனுக்கே தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாமே ரொம்ப உயர்ந்த நிலையிலன்னா, ரொம்ப ரீசண்டாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரமேரூரில் தேர்தல் முறையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நமது பாரத பிரதமர்களாக இருந்த ராஜீவ் காந்தியும் இப்போ இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உத்தரமேரூர் எலெக்ஷன் ப்ராசஸ்ஸை, இந்த தேர்தல் முறையை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, ஏன் இந்த 2 பாரத பிரதமர்களும் அந்த தேர்தல் தகுதிகளை, அந்த உத்தரமேரூரில் என்னெல்லாம் தகுதின்னு போட்டிருக்காங்களோ அந்த தகுதிகளை இன்று நாம் இந்த தேர்தலில் எல்லாம் கொண்டுறக்கூடாது அப்படின்றதான். ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி நிறைய பண்ணி நமக்கு ஆங்கில வழி கல்வி மூலமாக நம்மளை மூளை செலவு பண்ணிட்டாங்க. சுதந்திரம்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வாறு மதத்தை நம்ம மக்கள்கிட்ட திணிச்சாங்களோ, அவங்க சாமி தான் சாமி, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் உணவு, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற மொழி தான் மொழி அப்படின்னு, அவங்க பேசுகிற சாமி தான் சாமி, அவங்க கும்பிட்ற சாமி தான் சாமி, நம்ம சாமியெல்லாம் சாமி இல்லை, இந்த மாதிரி சொல்லி அவங்க பண்ணுற ஆட்சி தான் ஆட்சி அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்து அது மண்டைக்குள்ள நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. அது இறங்கினதுனால இந்த உத்தரமேரூர் தேர்தலை பற்றி பேசுகிறோமே தவிர அதை நடைமுறைக்கு நாம் கொண்டு வர மாட்டேங்கிறோம். அது பாரத பிரதமர் ஐயா இப்போது நரேந்திர மோடி ஐயா கொண்டுறணும். 10 வருஷமாக இருந்துட்டு இப்போ 3வது தடவையாக பாரத பிரதமராக இருக்கிறாங்க. ஏன் அதை கொண்டுறக்கூடாது? எலெக்ஷன் ப்ராசஸ் கமிட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி உத்தரமேரூரில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி தகுதிகளை நம்ம தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு நாம் வைக்க வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இல்லை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்குது. இதை பற்றி வருத்தப்பட்டவர் முதல் பிரசிடெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஜனாதிபதியாக முதல்ல இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணின உடனே அதை பற்றி ஒரு அட்ரஸ் பண்ணினாரா பார்லிமெண்ட் அசம்பிளியில். அவர் அதில் வருத்தப்படுறாரு. 2 விஷயத்துக்கு வருத்தப்படுறாரு. 2 regrets டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹேட். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, பாரத மொழியில் பண்ணலை. நம்ம நாட்டில் மொழி இல்லையா, ஆங்கிலத்தில் பண்ணணுமா அப்படின்ற அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். 2வது என்ன அப்படின்னா, அதுதான் இங்கே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம்.
இந்த இந்த தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு தகுதி இல்லாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை மெயின்டைன் பண்ணுற இந்த காவல்துறைக்கும் சட்டத்தை மெயின்டைன் பண்ணுற நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பண்ணுறவங்க, லாயர்ஸாக வேலை பண்ணுறவங்க, போலீஸாக வேலை இவங்களுக்கெல்லாம் நிறைய தகுதி வைக்கிறீங்க நீங்கள். ஆனால் அந்த சட்டத்தை உருவாக்குறவங்க, இந்த சட்டசபையில் நிற்கிறவங்களுக்கு, எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு என்ன தகுதி வச்சிங்க? வயசு மட்டும் தகுதி வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் மட்டும்தான் வருத்தப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரலில் இதை பற்றி நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். தகுதியே இல்லாதவங்கள வச்சுட்ருக்குறாங்க. அவங்க இந்த மக்களுக்கான அப்படின்ற மக்களை கொண்டு அப்படின்றதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி அப்ஜெக்டிவாக போட்டுக்கிறார். தங்களை சார்ந்த மக்களுக்காக, தங்களுக்கான ஒரு சட்டசபை ஆகிவிடுமோ, சுயநலம் கொண்ட மக்களுக்காக, சுயநலம் கொண்ட மக்களால் அப்படின்ற அந்த செல்ஃபிஷ்ஷையும் முன்னால் சேர்த்து, ஆஃப் த பீப்புள் அப்படின்னா செல்ஃபிஷ் பீப்புள் அப்படின்னு, ஆஃப் த பீப்புள், செல்ஃபிஷ் ஆஃப் பை த பீப்புள் அப்படின்னு, சுயநலம் உள்ள மக்களால் எல்லாமே ஆகிடப்போகுது அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகுதியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு கூட நினைக்க தோணுது. அதாவது கூத்தாடிகளாக 60 வருஷமாக தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது. கூத்தாடிகள் அதுதான் தகுதி அப்படின்னு, அதாவது கேமரா முன்னாடி யாரெல்லாம் நடிக்க தெரியுமோ அவங்களாம் நடித்து சம்பாதிச்சுட்டு ஒரு 40 வருஷம் 20 வருஷம் நல்லா சம்பாதிக்க வேண்டியது, அந்த சம்பாதிச்சுட்டு இப்போ நிஜ லைஃப்லேயும் நடிச்சிட்ருக்குறாங்க. மக்கள் எப்படி அவங்களெல்லாம் அந்த சினிமாவில் பார்த்து ரசித்தாங்களோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் அவங்க நடிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக தமிழகம் மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, அந்த ஒரு தலைமுறையிலையும் நாங்கள் வந்துகிட்ருக்குறோம். நானும் இருக்கிறேன் அந்த தலைமுறையில். 25 வருஷமாக ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி மக்கள் தலைவராக நின்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு, அந்த தலைவனுக்கு பின்னாடி போயிட்டுருக்க, அந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த நடிக்கிறது தான் தகுதியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ராஜராஜ சோழன், பாண்டியர்கள், சேரர்கள் இவங்களாம் எவ்வளவு தகுதியோடு இருந்து ஆட்சி பண்ணின இந்த பூமியை இவ்வாறு ஒரு நிலையில் நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை தெரிஞ்சவங்களாவது கேட்க வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு தகுதி நம்ம கொடுக்க வச்சுருக்க வேண்டாமா மக்களுக்கு அப்படின்றது அது ஒன்று. ரெண்டாவது, இந்த தகுதியே இல்லாதவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறோம் பாருங்கள். குரங்கில் கையில் பூமாலை ஆயிடுச்சு. எவனுக்குமே எந்த தகுதியுமே இல்லாமல் போய் ஓட்டு போடு அப்படின்னு அதை பற்றி ஒரு காமெடி படம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக யோகி பாபு நடித்த படம்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் சினிமா பார்க்குறது குறைச்சதுனால எங்கெங்கேயோ வர கிளிப்பிங்கை வச்சு நான் சொல்கிறேன். யோகி பாபு ஏதோ வாபரா நடிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அந்த ஓட்டுக்காக எல்லோரும் அவன் பின்னாடி போகிற மாதிரி. அந்த மாதிரி மக்கள் இந்த நாட்டுக்கு யார் தகுதி உள்ளவங்க அப்படின்னு சுய சிந்தனை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுத்து அவங்கெல்லாம் இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. அதுக்கு பேர் திருவிழான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் கூத்து கேலியான்னு எனக்கு தெரியும். எந்த தகுதியும் இல்லாதவன் நிற்கிறதும் எந்த தகுதி இல்லாதவன் போய் ஓட்டு போடுறதும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். கண்டிப்பாக மாறும் அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. எவ்வாறெல்லாம் நமது பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பாரம்பரியமான விதை, பாரம்பரியமான உணவு அப்படின்னு நிறைய பேர் இப்போ மாறிக்கிட்டு இருக்கோம். ஐடியில் இருந்தவங்கலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக வரும். மறுபடியும் நமது தமிழகம் விழித்தெழும். அது எப்போ அப்படின்றதான் கேள்வி. கண்டிப்பாக இதை நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தல் மாற்றங்கள் வர வேண்டும். அதற்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்கள். அதுக்காகத்தான் இந்த பதிவு.